ஸோ விஜய் சேதுபதி சார் என்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாரு? நீங்க சொன்ன மாரி இவங்கலாம் தான் லிஸ்ட்ல இருக்காங்களா? சனி, ஞாயிறு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தலைவா, தெளிவா தயவு செஞ்சு சாண்ட்ராவ கேளுங்க. கனிக்கு ஒரு நியாயத்த வழங்குங்க. என்ன பண்றது? கனிக்கு நியாயம் கேட்கிற அளவுக்கு நான் வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டேன். ஏன்னா, ஆமா. அது உண்மதாங்க. ஏன்னா, யாருக்குனா இருந்தாலும் அவர் இல்ல, இல்ல. கேட்கணும். சோ இந்த கேட்கணும். வீக் வந்து எஃப்ஜேவியும் கேட்கணும். கனிக்காக சாண்ட்ராவ சாண்ட்ராவையும் கேட்கணும். கேட்கணும். அவன் மெயினா சாரி கேட்க வைக்கணும். கண்டிப்பா. கேட்க வப்பாரு. சாரி கேட்க வப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்க அப்படி என்ன தோணுது. ஆட்டிட்யூட்னா, சேது அண்ணன் என் சப்போர்ட் தான். தெரியும்ல, தெரியும்ல. அப்படின்ற ஒரு தெனாவட்டு இருக்கு. அத வந்து அடக்குங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா வந்து சாரி அதே மாரி இத திவ்யாவையும் நல்லாவே கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சாரி கேட்க வப்பாரு. அந்த மாரியான ஒரு விஷயம் அங்க நடக்கல அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ வந்து சனி, ஞாயிறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திவ்யா நல்லா விளையாண்டாங்கங்க. நல்லா விளையாண்டாங்க. அத விட கமருதீன் நல்லா பேசுனாங்க நேத்து ஆ, நைட் லைவ்ல. ஆ. ரொம்ப பேசுனாங்க. ஆ சாதாரணமா இங்க இந்த இஷ்யூ சண்ட போயிட்டு இருக்கு. கனி வந்து நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க இவ்ளோ சீரியஸா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இவங்க இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு சாப்பாடு தீந்துற போதுன்னு இப்படி இப்படி கலர்றதுக்காக போயிருக்காங்க. பின்னாடியே ஆதிரை போயிருக்காங்க. இவங்க சும்மாவே பயங்கரமா கத்துற மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அம்மா அப்படின்னு. அப்பத்தா ஆ. ஆனா அந்த இடத்துல அவங்க கத்தும்போது, அங்க நின்னு எஃப்ஜே பேச வராரு. இங்க வந்து இவங்கலாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அட் அ டைம்ல எஃப்ஜே, கமருதீன் 2 பேரும் "ஏய் லூசுங்களே" அப்டின்னாங்க. அவ்வளோதான் முடிஞ்சதுக்கு சோலி. வந்துச்சே கிச்சன்லேருந்து தப 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 தபன்னு வந்து, "நீ எப்படி என்ன லூசுன்னு சொல்லுவ? நீ யார் என்ன சொல்றதுக்கு? உன் வாய் இருக்கேன்ட்டு" லென்த்தா பேச ஆரம்பிச்சுட்டாங்க திவ்யா. ஆனா அதே வார்த்தைய தான் எஃப்ஜே சொன்னாரு. எஃப்ஜேவ எதுவுமே கேட்கல. கம்ருதீன கேட்கல. கமருதீன மட்டும் புடிச்சுட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை கன்டென்ட். வெள்ளிக்கிழமையானா கன்டென்ட் பண்ணுவாங்களே திவ்யா. ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை எஸ். அப்படிங்கிற மாரி. அந்த மாரி வந்து கன்டென்ட் பண்ணாங்க. இவரும் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் பார்வதி புடிச்சு அடக்குனாங்க. கம்முனு இரு, கம்முனு இரு, கம்முனு இருன்னு. அதுக்கப்புறம் வந்து வேணாம்டா இது வேற மாரி இழுத்துட்டு போயிடுவாங்கடான்னும் போது, ஆதிரி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க, "நீ என்ன வேற மாரி இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்ற? நாங்க ஒண்ணும் வந்து அவர பிளான் பண்ணி இது பண்றதுக்குலாம் நாங்க பண்ணல." அப்படின்ட்டு ஆதிரை சொல்றாங்க. அப்போ வந்து நான் இவன தானே சொல்லிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. இதுதான் நடக்குது. இத வந்து அப்படியே பயங்கரமா காலையில வரைக்கும் இத பேசிட்டு இருக்காங்க திவ்யா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு தான் எனக்கு இப்ப திருப்பியும் இதுக்கு தோணுது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு இதுக்கு இல்ல எண்டு இருக்கா போன இல்லையா? வாரம் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து ஹோஸ்ட் பேசுனதுனால தலைவிரிச்சு ஆடுறாங்க. அத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஒரு ஒரு டைம்ல 90s கிட்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமை ஒலி ஒளியும் போடுவாங்க. 5 புது பாடல் போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இப்பல்லாம் என்ன தெரியுமா? சனி, ஞாயிறு வரும். பிக் பாஸ் வெள்ளிக்கிழமை என்ன சண்டை போடுவாங்க சண்டை திவ்யா? போட்டாங்க. திவ்யான்னு இல்ல. எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் நான் நல்லவ அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. சனி, ஞாயிறு வந்துட்டு விஜேஎஸ் அவர்கள் என்ன கேட்க போறாரு? யார் இந்த வீட்ட விட்டு வெளிய போறா? அப்படின்னும்